நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். தமிழின் துணை கொண்டு தொடர்ந்து உங்களை பல வாரங்களாக மகிழ்வித்து வரும் அம்மன் TRY ஒரு வார்த்தை 1,00,000 நிகழ்ச்சி இது. இப்போ இன்னைக்கு நீங்க பார்க்க தொடங்கி இருக்கிற இன்றைய நிகழ்ச்சி ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல, ஒரு சாதனை வாரம்னு சொல்லலாம். என்ன சாதனைன்னு பலருக்கு புரிஞ்சிருக்க நியாயம் உண்டு. தொடர்ந்து பார்த்து வர உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெற்றி அடைகிற பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் 2 வகைப்படும். அதில் ஒன்று என்னன்னா, தொடக்கம் சாதாரணமாக இருக்கும், போக போக அமர்க்களமாக வெற்றியடைய அமைச்சிரும். ஆனால் இந்த நிகழ்ச்சியோ தொடங்கிய முதல் வாரத்திலிருந்து அமர்க்களமாகவே தொடங்கி இன்னைக்கு ஒரு 100வது வாரத்தை எட்டி இருக்கு. இன்றைய நிகழ்ச்சி அம்மன் TRY ஒரு வார்த்தை 1,00,000 நிகழ்ச்சியின் 100வது வாரம். இந்த வெற்றிக்கு 2 காரணங்கள். ஒரு புறம் விஜய் டிவி, இந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பு குழு, அதன் பின்னணியில் உழைச்சிட்டு இருக்கிற பலர். இன்னொரு புறத்தில் நியாயமா இந்த வெற்றிக்கு காரணம் நீங்க தான். இந்த நிகழ்ச்சியை முதல் வாரத்திலிருந்தே பார்த்து விரும்பி ஆதரவு கொடுத்து உற்சாகப்படுத்தி 100வது வாரத்துக்கு கைப்பிடிச்சு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்க உங்களுக்கு எங்கள் குழுவின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு வார்த்தை 1,00,000 நிகழ்ச்சி 100வது வாரம்னு சொல்லும் பொழுது இது ஒரு சிறப்பு பகுதி. இதை சாதாரணமாக அதே வடிவத்தில் அமைச்சா உங்களுக்கு எந்த ஒரு மாறுதலும் இல்லாமல் போயிடும்ன்றதுக்காக இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் கொஞ்சம் மாறுபடுத்தி வடிவமைச்சிருக்கிறோம். அது எப்படின்னு உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒருவேளை கேட்கும் பொழுது உங்களுக்கு அது விளங்கலைன்னா கூட விளையாட்டை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது என்னன்னு விளங்கிடும். இன்றைய நிகழ்ச்சியில் அணிகளாக இவங்க பங்கு பெற போவதில்லை. வழக்கமாக 2 அணிகளாக வருவாங்க. ஒவ்வொரு அணியிலும் 2 போட்டியாளர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் 4 தனி போட்டியாளர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த 4வரும் இதே நிகழ்ச்சியின் மூலமாக ஏற்கனவே உங்களுக்கு பரிச்சயமானவர்கள், அறிமுகமானவர்கள். அதில் ஒருத்தர் இந்த அம்மன் TRY ஒரு வார்த்தை 1,00,000 நிகழ்ச்சியின் 2 சூப்பர் ஸ்டார்ஸில் ஒருத்தர். இந்த நிகழ்ச்சியோட சூப்பர் ஸ்டார்ஸ் யாருன்னா, இதே நிகழ்ச்சியில் 2 முறை லட்சங்களை வென்ற அந்த தோழி அணியினர். அதில் காவ்யா, ரேவதி பிரியா. இன்றைய நிகழ்ச்சியில் போட்டியிட வந்திருப்பது அந்த காவ்யா ஒரு புறம். இவர் தனியாக வந்திருக்கிறாரு. இவருக்கு எதிரில் 3 தனி போட்டியாளர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த 3வரும் இதே நிகழ்ச்சியில் ஏற்கனவே 30,000 ரூபாய் வரைக்கும் சவால் விட்டு ஜெயித்து நல்லபடியாக திறமையாக விளையாண்டு வெற்றி வாய்ப்பை இழந்து சென்றவர்கள். அதில் 3வரை தேர்ந்தெடுத்து நாங்கள் வரவழைச்சிருக்கிறோம். இதில் காவ்யா அந்த 3வரோடையும் தனித்தனியாக விளையாட போகிறாங்க. இறுதியில் யார் அதிக மதிப்பெண்கள் எடுத்து முன்னிலையில் இருக்கிறாங்களோ அந்த ஒருவரை தேர்ந்தெடுத்து காவ்யா அவர்களோடு ஒரு அணியை அமைத்து அந்த இறுதி சுற்று சுவாரஸ்யமான மணி ட்ரீ ரவுண்டை விளையாட போகிறாங்க. அந்த மணி ட்ரீ ரவுண்ட் உங்களுக்கு தெரிந்தது தான், அதே வடிவத்தில் இருக்கும். அந்த 5 நிலைகளை கடந்தால் விஜய் டிவி வழங்கும் 1,00,000 ரூபாயும் கூடவே சத்யா ஏஜென்சிஸ் அந்த இருவருக்கும் தனித்தனியாக வழங்கும் 25,000 ரூபாய் பெருமானம் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸும் கிடைக்கும். இந்த வித்தியாசமான வடிவம் வித்தியாசமாக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் அமைய போகுது. முதலாவது அந்த சூப்பர் ஸ்டார் காவ்யாவை இன்றைய நிகழ்ச்சியின் அரங்கத்திற்குள் வரவழைப்போம். ப்ளீஸ் வெல்கம் காவ்யா. வணக்கம் காவ்யா. வணக்கம் சார். இந்த அம்மன் TRY ஒரு வார்த்தை 1,00,000 நிகழ்ச்சியினோட 100வது பகுதிக்கு உங்களை நாங்கள் பேரன்போடு பெரும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். நன்றி. இந்த 100வது வாரத்தை அடைந்ததற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் நீங்களும் உங்களுடைய தோழி ரேவதி பிரியாவும் ஒரு காரணம். எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை சார். 100வது எபிசோடில் நல்ல க்ளூ கொடுத்தேங்கிற ஒரு காரணத்துக்காக என்னை கூப்பிட்டு இப்போது 3 பேரோட விளையாட சொல்கிறதே ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஒரு வார்த்தை 1,00,000 குழுவினருக்கும் உங்களுக்கும் விஜய் டிவிக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். முதல் முறை இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஒரு அணியாக வந்தப்போ ஒவ்வொரு முதல் சுற்று தொடக்கத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நாங்கள் எல்லாம் கூர்ந்து கவனிச்சுட்டு வந்தப்போவே உங்களோட திறமை எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. உங்கள் இருவரின் திறமை நிச்சயமாக அன்றைக்கி விளையாண்ட விதத்தை பார்த்த பொழுது பாதி நிகழ்ச்சியிலேயே எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம், நிச்சயமாக முதல் லட்சாதிபதி இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் மாற போகிறீங்கன்னு. அதே மாதிரி லட்சத்தையும் வென்றீங்க. 2வது முறை இதே நிகழ்ச்சியில் லட்சம் என்ற இன்னொரு அணியை எதிரில் வரவழைச்சி உங்கள் 2 பேருக்கு இடையில் லட்சாதிபதிகளுக்கு இடையில் போட்டியாக வச்சோம், கிளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸ். அதுலேயும் மறுபடி நீங்கள் 2 லட்சத்தை வின் பண்ணிட்டு போனீங்க. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வடிவத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்களே விளையாட போகிறீங்க. உங்களுடைய தோழி ரேவதி பிரியா வரல. உங்களுடைய எதிர் அணியில் உங்கள் அணியில் விளையாட போகிறது யாருன்றதை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. உங்கள் கூட விளையாட போகிற அந்த போட்டியாளர்கள் 3வரை அழைப்போம். லெட்ஸ் வெல்கம் மகேஷ், சக்தி அண்ட் முன்னா. மகேஷ், சக்தி, முன்னா
இப்போ ஒரு அணியா வராம எல்லாம் தனி போட்டியாளர்களா வந்திருக்கிறீங்க. தனியாக வந்திருக்கோம். 3 பேரும் நீங்க எல்லாருமே ஆனா ஒண்ணா வந்து தான் நீங்க பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. அதையும் பார்த்தோம். போன முறை உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க இதே நிகழ்ச்சியில. மகேஷ். அதான் அப்போது நான் தோத்த அந்த வலி இருந்தது, ப்ளஸ் கட்டுறது கையளவு கல்லாது உலகளவுன்னு நான் சொன்னது இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கற்றுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see, அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். ஐம் ஹோப் 2-3 கேள்விலாம் போட்டும் நல்லா சிங்க் ஆயிடுச்சு. ஸோ திருப்தியாக இருக்கேன். சக்தி உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. லாஸ்ட் டைம் வந்தப்போ நானும் முன்னாவும் சேர்ந்து விளையாண்டோம். அப்போ நிறைய ப்ராக்டிஸ் நாங்கள் 2 பேரும் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால ஓரளவுக்கு 30,000 நாங்கள் ஜெயிச்சா கூட எங்களால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக விளையாட முடிஞ்சது. பிகாஸ் நெக்ஸ்ட் எந்த வார்த்தையுமே மிஸ் பண்ணல. பட் அந்த ஒரு வார்த்தையில் நான் தான் ஆக்சுவலி தவறாக சொல்லிட்டேன். மெத்தனம்னு சொல்கிறதுக்கு பதிலாக செத்தனம்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த தடவை அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. எவ்வளோ விளையாடுறோமோ தெளிவாக விளையாடணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. ஓகே, முன்னா. எனக்கு அவ்வளோ பெரிய ஃப்ளாஷ்பேக்லாம் ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலி லாஸ்ட் டைம் சக்தி கூட வந்தனால எப்படியா தொடையில கிள்ளியாவது படிக்க வச்சு கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஒழுக்கமாக விளையாடுன்னு இந்த தடவை அவங்களே தனியாக கூப்பிட்டீங்க. அதனால் மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டு மாறியாத்த மாதிரி இருக்கிறீங்க. பார்த்து எதாவது பண்ணி விடுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். காவியா, இப்போ இவங்க 3 பேரோடையும் அந்த நிகழ்ச்சியினோட துவக்கத்துக்கு முன்னாடி நீங்கள் ஓரளவுக்கு விளையாண்டு பார்த்தீங்கல்ல, எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க? நானா சில வேர்ட்ஸ் கஷ்டமான வேர்ட்ஸ்லாம் யோசிச்சு அதுக்கு நானா க்ளூஸ் கொடுத்து பார்த்தேன். ஆல்மோஸ்ட் 3 பேருமே ஒருத்தர் மாற்றி மாற்றி சொல்லிட்டாங்க. ஸோ இன்னைக்கு போட்டி கடுமையாக இருக்க போகுது. கடுமையாக இருக்கு. ஆனால் உங்கள் மனசுக்குள்ள வந்து நீங்கள் அவங்கள சந்திச்ச அனுபவத்தில் இந்த குறைந்த நேர அவகாசத்தில் ஓரளவுக்கு உங்கள் மனசுக்குள்ள ஒரு அனுமானம் வச்சிருப்பீங்க, இவங்க வர வாய்ப்பு உண்டு. அது யாரும் நம்ம கேட்க வேண்டாம், ஏன்னா அவங்க உற்சாகப்படுத்துற நேரம் அது. ஆமா, கண்டிப்பா. அதனால உங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. கடைசியில நம்ம பேசிக்குவோம். ஓகே. மகேஷ், சக்தி, முன்னா, இந்த களம் ஒன்று தான். போட்டியினுடைய விதிமுறைகள் எல்லாம் ஒன்று தான். இனிமேல் நிரூபிக்க வேண்டியது உங்களுடைய திறமையின் அடிப்படையில் நீங்கள் காவியாவோட மணிட்டி ரவுண்டுக்கு தகுதி பெற்று இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த சகாப்த வாரம் 100வது வாரத்தில் ஒரு லட்சாதிபதியாக திரும்பி போகணும்னு உங்களை எல்லாம் நாங்கள் வாழ்த்துறோம். காவியா, இப்போ மகேஷ், சக்தி, முன்னா இந்த 3வரில் திறமையானவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய தருணம். முதல் சுற்றை தொடக்க போகிறோம். முதல் சுற்றை யார் தொடக்க போகிறோம்? 3 பேரில் யார்? அதாவது மாட்டி வச்சுட்டாங்க, விடுங்க. ஓகே, சரி மகேஷ், முதல் சுற்றை நீங்கள் தொடங்கலாம். நீங்கள் 2 பேர் வெயிட் பண்ணுங்க. எல்லாருமே இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர்கள். விதிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு அத்துப்படி. 2 நிமிடத்தில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். இன்னைக்கு இப்போ தற்சமயம் நீங்கள் உங்களுடைய அணியை சேர்ந்தவராக காவியாவை கருத வேண்டும். குறிப்புகள் யோகம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கொடி. உலர்த்துவது. ஏற்றுவது. கம்பம். குட். கொடி, கம்பம். கம்பம். கண். கண். பார்வை. மூக்கு. வாய். இவை. உறுப்பு. குட். 2. கல்யாணம். கல்யாணம். மங்கல்யம். வாசலில். தோரணம். கூரை. கூரை. பந்தல். பந்தல். 3. வெரி குட். தூறல். தூறல். மழை. துளிகள். சாரல். வெரி குட். 4. இன்னும் ஒண்ணே. கோவில். கோவில். இறைவன். அர்ச்சனை. அர்ச்சனை. பூஜை. வெரி குட். 5 சொற்களை கண்டுபிடிச்சீங்க. வெல் டன் மகேஷ். சூப்பர். வெரி குட். ஏதாவது ஒரு சொல்ல குறிப்புகள் கொடுக்கும்போது ஒரு சின்ன தயக்கம் உங்களுக்கு ஏற்பட்டதா? எனக்கு அந்த சாரல். சாரல்ல. ஐயோ இல்ல, எனக்கு வந்து பந்தல் வந்து எனக்கு சாரல் வீசுவது சொல்லலாமா இல்ல தூறல் துளிகள் சொல்லலாமான்னு கொஞ்சம் டவுட் வந்தது. பட் கேட்ச் பண்ணேன். நல்ல துவக்கம் மகேஷ். நீங்க வெயிட் பண்ணலாம். இப்போ காவ்யா சக்தியுடன் விளையாட போறாங்க. சக்தியினுடைய முதல் சுற்று. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தேர்வு. பரீட்சை. காகிதம். இதழ். கீழே. அட்டை. வெரி குட். இளமை. முதுமை. வயோதிகம். முதிர்ச்சி. இளமை சொல்லியிருக்காங்க. 3வது குறிப்பு. பருவம். நல்லா யோசித்து நிதானமா சொல்லுங்க. நடுக்கம். 3 குறிப்புகள் முடிஞ்சது. அடுத்தது போலாம். இளமை சொன்னாங்க. அடுத்த சொல்லுங்க. அண்மை. சமீபம். குட். 2.
உட்காருவது, நாற்காலி, அமைப்பு, பத்மாசனம், ம், கரம், கை, உட்கார்வதுன்னாங்க, அமைப்புன்னாங்க. இதுக்கு மேல இருக்கு. உட்கார்வதற்கான அமைப்பு என்னது? ஏதாவது சொல்லி முடிச்சிருங்க, அடுத்த சொல் போலாம். டைம் ரன் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் போலாமா? சரி ஓகே அடுத்தது. ம், சத்யா பெயர், என்றாலே சந்தோஷம், சீக்கிரம் சீக்கிரம். அந்த விட்ட சொற்கள் மறுபடியும் வந்திருக்கு. ஓகே. வயோதிகம், வயோதிகம், ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது நான் அடுத்து சொல்றேன். முதிர்வு, எதிர், இளமை, பருவம், குழந்தை, இளைஞன், இளமை பருவத்தை என்னலாம் சொல்லலாம்னு சொல்லி பாருங்க. இளமை பருவம்ன்றாங்க, அது என்னலாம் சொல்லலாம் வேற சொற்களால், இணை சொற்கள். வயோதிகம்க்கு நேர் எதிர் சொல் கரெக்டா சொல்லுங்க. தமிழ்ல சரியா சொன்னா எதிர் சொல். வயோதிகம், வாலிபம், வாலிபம், வயோதிகம் வாலிபம் சரிதானே எதிர் சொல். கரெக்ட் கரெக்ட், அதனால தான் இளமை பருவம்னு அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க. வாலிபம் வந்து ஒரு பருவம். பருவம், ஆமாம். நீங்க ரொம்ப கீழே குழந்தைக்கு போயிட்டீங்க, கொஞ்சம் பதட்டம். சரி பரவாயில்ல, அடுத்த முறை அது இன்னும் பெட்டரா இருக்கும். வெயிட் பண்ணுங்க. முன்னா மகேஷ் வந்து 5ஐயும் கண்டுபிடிச்சிட்டாரு. உங்களுடைய அக்கா 3 கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கள் டீச்சரே ஃபெயில் ஆகிட்டாங்க. எனக்கு அதை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏங்க நீங்கள் எனக்கு க்ளூவே சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆன்சர் கூட சொல்லிக் கொடுக்கலாம், தப்பாக நினச்சிக்க மாட்டேன். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தங்கம், பெண்கள், வெள்ளி, ஆபரணம், அண்டா, அண்டாவா? தங்கம், வெள்ளி, அண்டா சொன்னாங்க, வெள்ளி சொன்னாங்க, இப்போ அண்டா சொல்றாங்க. இல்லை நம்ம அடுத்தது போயிடலாம். இந்தியா, நாடு, Good, 1. அப்பாடா, நட்பு, பகை, Good, 2. ம், மகன், தந்தை, பரம்பரை, மகன், பரம்பரை. வாரிசு, Good, 3. சம்பாத்தியம், சொத்து, மாத, வருமானம், Good, 4. திரும்ப அண்டா வந்துருச்சு. ஓகே. தங்கம், தங்கம், ஏதாவது சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஆபரணம், போலி, போலி. வைரம், இன்னும் ஒரு குறிப்பு தான் உங்களுக்கு. தங்கம், போலி, இருங்க, ஒரு நல்ல குறிப்பு கொடுத்தா இது வந்துடும். தெருவில் குரல் கேட்குமே. ஈயம், பித்தளையா? ஆக்சுவலா ஈயத்துல தான் ஆரம்பிச்சிருக்கணும். ஓகே ஓகே. எனக்கு அந்த ஈயம் சொல்லி ஈயம், பேரிச்சம்பழம் பித்தளை, சொன்னீங்கன்னா பேரிச்சம்பழம். பித்தளை சொல்லிடுவாரு. Well done, all 5. Well done மன்னா. முதல் சுற்றுடைய இறுதியில மகேஷ் 5 கண்டுபிடிச்சிருக்கிறாரு, சக்தி 3, முன்னா 5. இடைவேளைக்கு பிறகு 2வது சுற்றில் மறுபடியும் உங்களை சந்திப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மன் TRY ஒரு வார்த்தை 1 லட்சம் நிகழ்ச்சியின் 100வது வார சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியினோட ஒரு மாறுபட்ட வடிவத்தில் இன்னைக்கு நம்ம விளையாண்டுட்டு இருக்கிறத பார்க்குறீங்க. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை இப்போ தான் பார்க்க துவங்கியிருந்தா உங்களுக்காக ஒரு முறை சொல்லிடுறேன். இன்றைய நிகழ்ச்சியில் இவங்க அணிகளாக போட்டியிடலை, 4 தனி போட்டியாளர்களாக வந்திருக்கிறாங்க. இதில் அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறவங்களை ஒரு அணியாக சேர்த்துக்கிட்டு காவியா அவரோட மனிட்ரி ரவுண்டு விளையாடுவாங்க. இதுதான் இன்றைய நிகழ்ச்சியின் வடிவம். 2வது சுற்றின் தொடக்கம் எப்படி அமைய போகுதுன்னு பார்ப்போம். சக்தி, நீங்கள் சுதாரிக்க வேண்டிய தருணம். 5 சொற்களை கண்டுபிடிக்க முயற்சி பண்ண போறீங்க. காவியா, அவங்களுக்கு உதவணும். கண்டிப்பா sir. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கோவில், பூஜை,
காணிக்கை. தட்சணை. போடுவது. உண்டியல். 1 பன்மை. ஒருமை. 2 குணம். மனம். சுபாவம். இயல்பு. வெரி குட் 3 குளிர். நடுக்கம். 4 இன்னும் 1 ஆணவம். ஆணவம். அகங்காரம். அகங்காரம். கர்வம். திமிர். வெல் டன் 5 சக்தி நீங்க இந்த ரவுண்ட்ல அபாரமா 5ஐயும் கண்டுபிடிச்சிட்டீங்க. முன்னா இது உங்களுக்கு 2வது சுற்று. 5க்கு நீங்க முயற்சி பண்ணணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பேய். ஏய்யா பயம். அச்சம். பிசாசு. தொடர். மர்மம். நெக்ஸ்ட் சரி சொல்ல அடுத்த குறிப்பு கொடுங்க. அடுத்த குறிப்பு கொடுங்க. மர்மம். திகில். வெல் டன் சீக்கிரம் வேகமா. கரெக்டாக ஆன்சர் பண்ணால் கொஞ்சம் சிரிங்க. மூஞ்சி எப்பவுமே அப்படியே சிரிக்கிறீங்க. Next word போயிட்டாமா? சீக்கிரம் சீக்கிரம். உங்களுக்கு அதான். மண். மண். விவசாயம். குடம். பானை. 2 வேகமா. சாமியார். சாமியாரா. பக்தி. சன்னியாசி. துறவம். சாமியார் நாங்க. துறவு. சாமியார் நாங்க. வேறு. அந்த இலக்கண வடிவத்துக்காக தான் கேட்குறேன். சொல்லலாம் கரெக்டு தான். துறவி. சாமியார். துறவம். சாமியார்னா சொன்னீங்க இப்ப. துறவி. துறவின்னு சொல்லுங்க. ஓகே. துறவம் துறவு இல்லை. நிறம். கருப்பு. பூச்சு. வண்ணம். உடையில். பூச்சு உடையில். நிறம் பூச்சு உடையில். 30 வினாடிகள். ஆபரணம். வேறதான் சொல்லுங்க. பட்டறை. நெய்தல். வண்ணம்லாம் சொன்னாங்களே. தறி. பூசுவதெல்லாம் சொன்னாங்க. ஓகே நெக்ஸ்ட் வேர்ட் போலாமா? நெக்ஸ்ட். 15 வினாடிகள். யானை. பாகன். 4 இன்னும் ஒண்ணே 10 வினாடிகள். டக்குன்னு சொல்லுங்க. நிறம். வண்ணம். நகம். நகம். நிறம் நகம். நிறம் நகம். நிறம் நகம் அது என்ன சொல்லுவீங்க? நிறம் நகம். வெள்ளை. பாலிஷ் அதுக்கு என்ன சொல்வீங்க? பாலிஷா. இது நெயில் பாலிஷ். நகத்துல நிறம் ஏதாவது நகத்துல என்ன பூசுவோம்? நெயில் பாலிஷ். தமிழ்ல சொல்லுங்க. நகை சாயமா? சாயம் அவ்வளவுதான். சாயம். அதுக்கு தான் பட்டறையெல்லாம் சொன்னாங்க. டெப்தா யோசிக்கலீங்க. ஓகே வெல் டன் முன்னா. 4 நீங்க வெயிட் பண்ணலாம். மகேஷ் வாங்க. மகேஷ் முதல் சுற்றுல வந்து 5ஐயும் எடுத்து எல்லாரையும் கதிகலங்க வச்சுட்டீங்க. இப்போ 2வது சுற்றுல நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறீங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க கூடவே நேயர்களும். மகேஷ் உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தொல்லை. இல்லை. வேறு. புலிகேசி. இம்சை. Good. விஞ்ஞானம். விஞ்ஞானம். கண்டுபிடிப்பு. பாடம். அறிவியல். 2 ரதம். ரதம். தேர். 3 ரோகம். ஓகம். வியாதி. காய்ச்சல். நோய். 4 பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம். மாணவர்கள். ஆடை. சீருடை. 5 வெல் டன் மகேஷ் வெரி குட். 2வது சுற்றுல 5 சொற்களை கண்டுபிடிச்சி அமர்க்கலப்படுத்தி இருக்கிறீங்க. தேங்க்யூ. வாங்க முன்னான் சக்தி. முன்னா நீங்க சொல்ல விரும்புற கருத்தை சொல்லலாம். அதான் சார் நல்லா தெரியுது. நாங்கள் படிக்கல.
அதனால் ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம். அப்போ எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு எப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த தடவை சுத்தமாகவே நான் படிக்கல. அதில் எப்போ அப்போ இருந்த ஃபார்மில் இப்போ விளையாண்டோம். பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. ஒரு மார்க் தானே. ஆமாம், அப்படியே போயிடாத. கிஃப்ட் வாங்கினா வீட்டுலேயே வா. கண்டிப்பாக. சக்தி, நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? முதல் தடவை வந்து ஒரு டென்ஷன்னு சொல்லலாம். பட் செகண்ட் இதில் வந்து நான் தெரியல எதனால் தடுமாற்றம்னு எனக்கு சொல்ல தெரியல. மகேஷ், எஸ் சார். உங்களுடைய அப்சர்வேஷன். யா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஆரம்ப ஸ்டேஜில் வந்து நான் ரொம்ப நிறைய டஃப்பான வேர்ட்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து விளையாடும் போது நிறைய டஃப்பான வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டது எனக்கு இப்போ இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1 லட்சம் நிகழ்ச்சியின் சிறப்பு நிகழ்ச்சி 100வது வாரத்தின் நிகழ்ச்சியில் காவ்யாவோட அந்த மணி ட்ரீ ரவுண்டில் விளையாட தகுதி பெற்றதுக்காக மகேஷ் உங்களை பாராட்டி உங்களுக்கு டால்ஃபின் நீட்ஸ் வழங்கும் ஒரு ரைஸ் குக்கர் மற்றும் இண்டக்ஷன் ஸ்டவ் பரிசாக கிடைக்கிறது. கூடவே உங்களுக்கு smartshoppers.in வழங்கும் ஒரு ஹோம் தியேட்டரும் பரிசு. இந்த 100வது வார சிறப்பு நிகழ்ச்சியில் மற்ற இரு போட்டியாளர்களாக வந்து பங்கு பெற்ற முன்னா அண்ட் சக்தி உங்கள் இருவருக்கும் எவரெஸ்ட் வாட்டர் ஹீட்டர் வாங்கும் ஆளுக்கு ஒரு வாட்டர் ஹீட்டர் பரிசு. உங்கள் 4 பேருக்குமே கிரீன் ட்ரெயின்ஸ் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர்ஸ் ஆளுக்கு ரூபாய் 2500 பெருமானம் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ். ஒரு இடைவேளைக்கு பிறகு இந்த சிறப்பு வாரம் 100வது வார நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான மணி ட்ரீ ரவுண்டில் காவ்யாவும் மகேஷும் விளையாட போகிற அந்த சுற்றில் மறுபடியும் உங்களை சந்திப்போம். காத்துருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1 லட்சம் நிகழ்ச்சியின் 100வது வார சிறப்பு நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இந்த மாறுபட்ட வடிவத்தில் விளையாண்டு மகேஷ் இன்னைக்கு அந்த மணி ட்ரீ ரவுண்டை காவ்யாவோட விளையாட இந்த லட்சத்துக்கு சவால் விட வந்திருக்கிறாரு. இன்னைக்கு வந்து இப்போ யார் குறிப்புகள் கொடுக்க போகிறது? காவ்யா, நீங்கள் கொடுக்குறீங்களா அல்லது யூகிக்க போகிறீங்களா? நீங்களே குறிப்புகள் தான் கொடுக்க போகிறீங்க. இதனுடைய விதிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன். 5 நிலைகள் உண்டு. ஒவ்வொரு நிலை கடந்தாலும் ஒரு பரிசு தொகை. முதல் நிலையில் 10,000 ரூபாய். பிறகு நீங்கள் சொல்லுங்கள். 30,000, 20,000, 30,000, 50,000, 1 லட்சம். பரவாயில்ல. 10, 20, 30, 50, 1 லட்சம். முதல் நிலையில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற 9இல் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். பிறகு 8இல் 5, 7இல் 5, 6இல் 5. இறுதி நிலையில் கொடுக்கப்படுகிற 5ஐயும் கண்டுபிடித்தால் உங்களுக்கு லட்சமும் இந்த விஜய் டிவி வழங்கும் 1 லட்சம் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உங்களுக்கு சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் ஆளுக்கு 25,000 ரூபாய் பெருமானம் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கூடவே பரிசாக கிடைக்க போகிறது. நினைவில் வச்சுக்கோங்க. முதல் நிலையில் உங்களுக்கு 5 சொற்களும் ஒரே எழுத்தை துவங்கும் வடிவத்தில் அமைத்திருக்கிறோம். இந்த முதல் நிலையில் 9 சொற்கள் கொடுப்போம். அதில் நீங்கள் 5 கண்டுபிடித்தால் உங்களுக்கு 10,000 ரூபாய். முதல் 3 நிலைகளில் உங்களுக்கு 5 சொற்களை கண்டுபிடிப்பதற்கு கால அவகாசம் 2 நிமிடங்கள். இதுவே 4வது 5வது நிலையில் வரும்பொழுது 1.5 நிமிடங்கள் ஆகிடும். அங்கே ரொம்ப துரிதமாக நீங்கள் யூகிக்க வேண்டி வரும். நினைவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் 1 லட்சத்துக்கு சவால் விட முடியும். கண்டிப்பாக சார். முதல் லைஃப் லைனை வந்து முதல் 3 நிலைகளுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு முறை பயன்படுத்தினா உங்களுக்கு யூகிப்பதற்கு 30 வினாடிகள் கூடுதலாக கிடைக்கும். 2வது லைஃப் லைனை வந்து 4வது அல்லது ப்ரீவியூ ஆஃப் வேர்ட்ஸ் அவங்க முன்னாடியே திரையில் பார்த்துட்டு இதை நம்ம விளையாடலாம் இல்லை விலகிக்கலாம்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை அவங்க தான் பயன்படுத்த முடியும். சரி, தொடங்கலாம். இந்த நிகழ்ச்சியினுடைய லட்சாதிபதி 3வது முறையாக காவ்யாவும் முதல் முறையாக மகேஷும் வர ஒரு வாய்ப்பு. 100வது வார இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு இவர்களை வாழ்த்தி நாம் வழி அனுப்பி வைப்போம். காவ்யா மற்றும் மகேஷ், லட்சத்திற்கான வாய்ப்பு. முதல் நிலை 5 சொற்கள். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய 5 சொற்களும் ஒரே முதல் எழுத்தை கொண்டு தொடங்க போகிறது. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அரண்மனை, ராஜா, வசந்த, மாளிகை, முதல் எழுத்து. மருந்து, முதல் எழுத்து என்ன சொன்னீங்க? வசந்த. ஓகே. மாத்திரை. 2. வீடு, வீடு, மாடம், மொட்டை, மாடி. 3. அசைவம், மாமிசம். இன்னும் ஒன்று தான். 1.5 நிமிஷம் இருக்கு. தை, தை, மார்கழி, மாசி,
மாதம். வெரி குட். 5 சொற்களை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. காவ்யா மற்றும் மகேஷ் 10,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கிறீங்க. வெல் டன். அருமையான துவக்கம். இந்த 100வது வார சிறப்பு நிகழ்ச்சியின் மணி ட்ரீ ரவுண்டில் முதல் நிலையை கடந்து 10,000 ரூபாய் ஜெயித்து 1 லட்சத்துக்கான 5 படிகளில் முதல் படியை கடந்திருக்கிறீங்க. இரண்டாவது படி அதே 2 நிமிடங்கள். கொடுக்கப்படுகிற 8ல் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். இனிமே எந்த சொல்லா வேணா இருக்கலாம். ஓ அப்படிங்களா? ஆமா, இனிமே அந்த முதல் எழுத்தெல்லாம் கிடையாது. ஓகே ஓகே. ரேண்டம் எந்த சொல்லாவும் இருக்கலாம். 3 குறிப்புகள் 3 யோகம். லைஃப் லைன் மீதம் இருக்கிறது. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சுத்தம். சுகாதாரம். வெரி குட். 1. அறிவாளி. புத்திசாலி. படிக்காத. மேதை. 2. விலை. 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 ஏதாவது சீக்கிரம். நிர்ணயம். குறைத்து. 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 வேறு. பேசுறது. பேரம். வெரி குட். 3. வாசனை. வாசனை. மனம். கெட்ட. நாற்றம். வெரி குட். 4. இன்னும் ஒண்ணே. ஆடம்பரம். ஆடம்பரம். பணக்காரன். இல்லாமை. எளிமை. 5. வெல் டன் மகேஷ். 20,000 ரூபாய் ஜெயித்துட்டீங்க. மணி ட்ரீ ரவுண்டில் 2வது படியையும் கடந்து 20,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீங்க. இந்த 100வது வார சிறப்பு நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்க போறீங்க. லட்சத்தை வென்று கூடவே சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் 25,000 கிஃப்ட் வவுச்சர்ஸையும் ஜெயித்தால். ஓ. 3வது நிலை 2 நிமிடங்களில் 7ல் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். லைஃப் லைன் மீதம் இருக்கிறது. இப்போ பயன்படுத்திக்க விரும்புறீங்களா? அது நெக்ஸ்ட் ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ண முடியாதுல்ல, இங்கே விட்டா அவ்வளோதான். நவ் ஆர் நெவர். அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிறீங்க லைஃப் லைன். அப்போ உங்களுக்கு 2.5 நிமிடங்களாக கிடைக்கும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பல். பல். வாய். கருப்பு. சொத்தை. பிரசித்தம். 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 வேறு. புகழ். பிரபலம். வெரி குட். எடுத்துக்காட்டு. உதாரணம். 3. உத்தியோகத்தில். வேலை. அமர்த்துவது. நியமனம். 4. வெல் டன். எழுச்சி. எழுச்சி. மறுமலர்ச்சி. எதிர். எதிர். வீழ்ச்சி. வெரி குட். அதை கொஞ்சம் சரியா சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். விழுச்சி. அது சரியா சொல்லுங்க. பயன்பாட்டில் எப்படி இருக்கு அந்த சொல்? எழுச்சி. விழுச்சி. இல்ல. ஓகே நெக்ஸ்ட் இன்னும் டைம் நிறைய. next. 5 சொல் கண்டுபிடிச்சாச்சு. பட் கண்டுபிடிச்சு. அது கரெக்ட்டா சொல்லுங்க. சரி, அடுத்த சொல் போங்க சேஃபா. நெக்ஸ்ட் வேர்ட். விழுச்சி என்பது சரியான ஒரு கோபம். தாபம். ஆறுவது. சினம். ஓகே. well done. ஆக்சுவலா அது வீழ்ச்சி. வீழ்ச்சியா? வீழ்ச்சி இல்ல, வீழ்ச்சி கிடையாது. ஓகே ஓகே. வீழ்ச்சி. வீழ்ச்சி. வீழ்ந்து போவது வீழ்ச்சி. ஓகே. ஏதாவது தவறான சொல்லுக்கு பாண்டிய மன்னன் பரிசளித்தால் இங்க அரங்கத்துல கோச்சிக்குவாங்க. அதுக்காக தான் சொன்னேன். அவருக்கு போய் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லக்கூடாது இல்ல. 5 சொற்களை கண்டுபிடிச்சு 3வது படியை தாண்டி 30,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீங்க காவ்யா அண்ட் மகேஷ். வெல் டன். இப்போதான் 2வது கண்டம். எதனாலன்னா கால அவகாசம் இது வரைக்கும் 2 நிமிடங்கள், இனிமே 1.5 நிமிடங்கள். இப்போ 4வது நிலை. கொடுக்கப்படுகிற 6ல் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஆப்ஷன்ல நீங்க 1 தான் தவற விடலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சம்மதம். சம்மதம். ஒப்புதல். உளமாற. மனப்பூர்வம். குட். நெக்ஸ்ட். சாபம். வரம். நிவர்த்தி. விமோச்சனம். குட். 2. நெல். நெல். பயிர். விளைவித்தல். சாகுபடி. 3. உறுதி. உறுதி. இரும்பு. நிச்சயமாக. பேரு. இறுதி. கட்டாயம். திண்ணம்.
Well done. 4 இன்னும் ஒண்ணே தூசி, மாசு, பறப்பது, புழுதி. 5 50,000 ரூபாய் ஜெயிச்சிட்டீங்க. Well done மகேஷ். தேங்க்யூ Well தேங்க்யூ. done மகேஷ். சூப்பர் சூப்பர். எக்ஸலன்ட் க்ளூஸ். காவ்யா, அந்த திண்ணம்லாம் நீங்க கண்டுபிடிக்க வைப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. வழக்கம் போல உங்க ஸ்டைல். ஆமா, திண்ணமா சொல்றதுக்கு உறுதி கட்டாயம் நிச்சயம் விட்டா வேற எதுவே இல்ல. தேங்க்யூ தேங்க்யூ. வெல் டன் காவ்யா, அழகான குறிப்புகள், அருமையான யூகம். 50,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீங்க மகேஷ் அண்ட் காவ்யா. 100வது வார நிகழ்ச்சியின் இறுதி சுற்றின் இறுதி கட்டத்தில் மறுபடியும் உங்களை சந்திப்போம் புதிய லட்சாதிபதியுடன். காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நூறாவது வார நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்திற்குள் மறுபடியும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த 100வது வார நிகழ்ச்சி ஒரு மாறுபட்ட வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டிருந்ததை நீங்கள் கண்டீர்கள். இப்போ மணி ட்ரீ ரவுண்டில் காவ்யாவும் மகேஷும் ஒரு அணியாக சேர்ந்து விளையாடி 4 நிலைகளை கடந்து 50,000 ரூபாய் ஜெயித்த நிலையில் இப்போ 1 லட்சத்துக்கு சவால் விட நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த 5வது நிலையில் கொடுக்கப்படுகிற 5 சொற்களையும் 1.5 நிமிடங்களில் கண்டுபிடித்தால் இந்த நிகழ்ச்சியின் 100வது வார சிறப்பு லட்சாதிபதி இவர்கள். மணி ட்ரீ ரவுண்ட் இறுதி கட்டம் 5வது நிலை. 1.5 நிமிடங்களில் 5 சொற்களையும் கண்டுபிடித்தால் உங்களுக்கு 1 லட்சம் கூடவே சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் ஆளுக்கு 25,000 ரூபாய் பெருமானமுள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸும் பரிசு. உங்களுக்கு இதில் இன்னமும் ஒரு லைஃப் லைன் மீதம் இருக்கிறது. இறுதி வாய்ப்பு. ஒருவேளை அந்த லைஃப் லைனை நீங்கள் பயன்படுத்தினா காவ்யா இந்த சுற்றில் வரப்போகிற 5 சொற்களையும் திரையில் பார்த்துருவாங்க. இதை நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் நினச்சாங்கன்னா தொடர்ந்து விளையாடலாம். இல்லை இது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, ஜெயித்த 50,000தோட விலகிக்கலாம்னு நினச்சா நீங்கள் விலகிக்கலாம். அந்த லைஃப் லைனை இப்போ பயன்படுத்த விரும்புகிறீங்களா? கண்டிப்பா பாத்துறேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா. பார்த்துடுறீங்க. பாத்துறேன். காவ்யா, உங்களுக்கான லைஃப் லைன். நெக்ஸ்ட். ஓகே. மணி ட்ரீ ரவுண்டில் 5வது நிலையில் ஒரு லைஃப் லைனை பயன்படுத்தி திரையில் 5 சொற்களையும் பார்த்த பிறகு தலையாட்டின முதல் போட்டியாளர் நீங்கள் தான். தொடங்கலாமா? தொடங்கலாம். 100வது வார சிறப்பு நிகழ்ச்சியின் இறுதி கட்டம் 5வது நிலை. 1 லட்சத்துக்கான சவால். 1.5 நிமிடங்களில் 5 சொற்களையும் கண்டுபிடித்தால் உங்களுக்கு பரிசு. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அனாயாசம், சுலபம், இலகுவாக, லாவகம், அடுத்தது, துரிதம். சைகை, செய்கை, சமிக்ஞை, Very good, 2. ஏடாகுடமாய் வேறு, பேசுறது, குதர்க்கம், Very good, 3. இன்னும் 1 நிமிடம் இருக்கு. வேண்டுதல், வழிபாடு, ஜோடி, பொருத்தனை, 4. இன்னும் ஒண்ணு கண்டுபிடிச்சா கணவன், மனைவி, அந்யோன்யம், பரஸ்பரம். Well done. இந்த நிகழ்ச்சியின் அடுத்த லட்சாதிபதி. Well done மகேஷ். Well done காவ்யா. 100வது வார சிறப்பு நிகழ்ச்சியின் சிறப்பு லட்சாதிபதி. Well done. Well done மகேஷ். Well done காவ்யா. இந்த அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1 லட்சம் நிகழ்ச்சி 100வது வார சிறப்பு நிகழ்ச்சியை இதை விட சிறப்பாக அமையும் நாங்கள் எதிர்பார்த்துக்க முடியாது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தது காவ்யா, மகேஷ். உங்கள் இருவருக்கும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் சார்பா அன்பு பாராட்டுகள் எல்லாம். வெல் டன். வெரி குட் மகேஷ், வெரி குட். இந்த நிகழ்ச்சியினோட துவக்கத்தில் நான் சொல்லும் பொழுது 4 பேர் வராங்க, அதில் ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொன்னப்போ சில பேர் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப பார்த்துறாதவங்க அல்லது காவ்யாவை பற்றி தெரிஞ்சிடாதவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கே சூப்பர் ஸ்டார்ன்ற வார்த்தையெல்லாம்னு யோசித்திருக்க வாய்ப்பு உண்டு. இப்போ உங்களுடைய கருத்தை நான் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் 3வது முறையாக இதே இடத்தில் நின்று லட்சத்தை வென்றிருக்கும் காவ்யாவுக்கு நமது சிறப்பு பாராட்டுகள் இந்த நிகழ்ச்சி குழுவினர் சார்பாக. வெல் டன் காவ்யா. இந்த அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1 லட்சம் நிகழ்ச்சியின் 100வது வார சிறப்பு நிகழ்ச்சியில்
புதிய அணியாய் சேர்ந்து காவ்யாவும் மகேஷும் மணிட்டி ரவுண்டில் அபாரமாக விளையாடி இந்த நிகழ்ச்சியினுடைய புதிய லட்சாதிபதியாக மகேஷும் 3வது முறையாக லட்சாதிபதியாக காவ்யாவும் உருவாக்கியிருக்கிறாங்க. அவங்க நம்மளுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இவர்களுக்கு பரிசாக சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் 25,000 ரூபாய் பெருமானமுள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் 2 பேருக்கும் கிடைக்கிறது. கூடவே விஜய் டிவி உங்களுக்கு வழங்குகிற 1 லட்சத்துக்கான செக். ப்ளீஸ் டேக் இட். வெல் டன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்த வாரம் நிகழ்ச்சி இது இல்லை, இது அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1 லட்சம் நிகழ்ச்சியின் இறுதி வாரம். இது இந்த சந்தோஷமான நேரத்தில் உங்களுக்கு சந்தோஷமான விஷயமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் தளர்ந்துட வேணாம். இந்த நிகழ்ச்சி இந்த வடிவத்தில் முடிவடைஞ்சாலும் தொடர்ந்து நாங்கள் அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ன்ற பகுதியை துவக்குகிறோம். அது பள்ளிகளுக்கு இடையிலான ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான தமிழ் போட்டியாக இளம் தலைமுறைக்கு அமைய போகுது. இளம் தலைமுறை இந்த தமிழ் சவாலை எப்படி ஏற்கிறாங்க, இதை பார்க்குறதுக்கு நமக்கெல்லாம் எப்படி விருந்தா அமைய போகுதுன்றதை வரப்போகிற வாரங்களில் தெரிஞ்சுக்காங்க. 100 வாரங்களாக நீங்கள் கொடுத்த ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு தருவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். இந்த சிறிய குழந்தைகளை நாம் உற்சாகப்படுத்த வேண்டிய தருணம். அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர் பகுதியில் மறுபடியும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றியும் வணக்கமும் வாழ்த்துதலும் இந்த லட்சாதிபதிகளுடன் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன்.